فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்று ரமலானுடைய 17ஆம் இரவு, பத்ர் யுத்தம் நடந்த நாள். இஸ்லாமிய வரலாற்றின் நெற்றித்தடத்திலே பதிக்கப்பட வேண்டிய வெற்றி கொடி நாட்டப்பட்ட ஒரு புனித போர். இஸ்லாமிய சமுதாயத்தை உலக அரங்கில் தலை நிமிரச் செய்த ஒரு போர். ஈமானுடைய பலத்தை மட்டும் ஒட்டுமொத்த பலமாக கொண்டு போர் செய்து ஆயுத பலங்களையும் ஆள் பலங்களையெல்லாம் மிகைத்து இந்த உலகத்தில் வெற்றி கொடி நாட்டிய ஒரு நாள் இந்த பத்ருடைய நாள். இந்த பத்ருடைய சம்பவம் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்வேறு கோணங்களில் இதை நாம் பார்க்க முடியும். இப்போது நாம் ஒரு கோணத்தில் நாம் இதை கவனிப்போமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மிக பலகீனமாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஆயுத பலங்கள் இல்லாமல், ஆள் பலமும் இல்லாமல், நல்ல எல்லா பலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படையுடன் மோதி வெற்றி கொள்வது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவினால் மட்டும் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று. முஸ்லிம்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை. நிராயுதபாணியாக புறப்பட்டு சென்றார்கள் 313 பேர். அந்த 313 பேரும் கூட நோன்பை வைத்துக் கொண்டு பட்டினியோடு நிராயுதபாணியாக போருடைய முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் திடீரென்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 313. ஆனால் எதிர்ப்படையில் நீண்ட காலமாக திட்டமிட்டு முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி சிறுவர் முதல் முதியவர்கள் வரை தங்களுடைய காசிலிருந்து ஒரு பெரும் தொகையை தர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு அந்த தொகையை எடுத்துக்கொண்டு அபூ சுஃபியான் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்திற்கு சென்று இந்த வியாபாரத்தில் கிடைக்கின்ற தொகையை வைத்து ஆயுதங்கள் வாங்கி இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அபூ சுஃபியானும் அவருடன் இருந்த சிலர்களும் ஷாம் நாட்டுக்கு வியாபார கூட்டமாக புறப்பட்டு சென்றார்கள். இப்படி போய்விட்டு திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவரிடத்திலே ஏறத்தாழ 50,000 தீனார்கள் தங்க காசுகள் உண்டு என்று ஒரு தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த கூட்டம் வருகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் கைஸ் இப்னு ஸஅஸா என்பவன் தான் அபூ சுஃபியானுக்கு தகவல் கொடுத்து முஸ்லிம்களிலே முகம்மதை சார்ந்தவர்களும் பெரும் திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஜாக்கிரதை என்று தகவல் கொடுத்தான்.
50,000 தீனார் என்று சொன்னால் இன்றைக்கு 50 கோடி என்று சொல்லலாம். ஒரு பெரும் தொகையை கொண்டு வருகிறார். உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு புறப்படுகின்றார்கள். யாரையும் நிர்பந்திக்கவில்லை, போர் நடந்தே ஆகும் என்றெல்லாம் சொல்லவில்லை. திடீரென்று ஏற்பட்ட ஒரு போர், யாருக்கெல்லாம் வர முடியுமோ அங்கெல்லாம் வாங்க என்று சொன்னதும் கடைசியாக 313 பேர் திரண்டார்கள். எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமானார் அவர்கள் கேட்டபோது 313 என்று சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார்கள். ஏன், ஜாலூத்துடன் போர் செய்த போது 313 பேர் தான் இருந்தார்கள், அதிலே வெற்றி கிடைத்தது என்ற செய்தியை அறிந்து இது ஒரு நல்ல முன்னோட்டம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வும் அறிவித்தான், யஹதத் தாயிஃபத்தைனி வஇத் யஇதுகுமுல்லாஹு யஹதத் தாயிஃபத்தைனி அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தகூனு லக்கும் வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி வயக்தஅ தாபிரல் காஃபிரீன். ரெண்டு கூட்டத்தில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று பத்ர் களத்திலே சென்று வெற்றி, இல்லையானால் இந்த வியாபார கூட்டத்தை மறித்து இவர்களின் மூலம் வெற்றி. அதாவது இது ஒரு வகையான பொருளாதார தடை என்று சொல்லலாம். ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை ஏற்படுத்துகிற போது அவன் முடங்கி போய் விடுவான். எனவே அவனை முடக்குவதற்கான ஒரு வேலை தான் இது. கடைசியாக அபூ சுஃபியானுக்கு ஒரு செய்தி தெரிகிறது, இப்படி எல்லாம் பின்னால வர்றாங்க. பீர சுக்ரியா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், அந்த இடத்துல அந்த கைஸ் இப்னு சஅஸா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள் அபூ சுஃபியானுக்கு தகவல் கொடுத்து விட்டார். தகவல் தெரிஞ்ச உடனே ரூட்டை மாத்திட்டு வேற வழியா அபூ சுஃபியான் தப்பித்து போய்விட்டார். போற வழியிலேயே லம்லம் இப்னு உமர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள், அந்த ஆளுக்கு 20 மிஸ்கால் தங்கத்தை கொடுத்து, 20 மிஸ்கால் சொன்னா இன்னைக்கு ஒரு ஜக்காத்து கடமையாகிறதுக்கு 87 சில்ட்ரன் சொல்றமல்ல, சுமார் 11 சவரன் தங்கம், அந்த அளவுக்கு காசு. 20 மிஸ்கால் தங்கத்தை கொடுத்து, கூலியாக கொடுத்து போர் அறிவிப்பு செய்ய வேண்டும் மக்காவிற்கு போய் என்று சொன்ன போது அவர் புறப்பட்டு போனார். கடுமையான போர் நடக்க போகிறது என்று சொன்னாலே எந்த வாகனத்தில் போகிறார்களோ அந்த வாகனத்துடைய காதுகள் அறுக்கப்படும், மூக்கு அறுக்கப்படும். இந்த இரத்த காயத்தோடு போகும்போது ஏதோ ஒரு ஆபத்து சம்பவிக்க இருக்கிறது என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். போர் முரசு கொட்டப்படுகிறது, இது போன்ற ஒரு போருக்கு தயாராகுங்கள் என்று எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி 2 பேரை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த 2 பேரும் போய் திரும்பி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், முழு ஆயுத பலத்தோடு ஆள் பலத்தோடு வருகின்றார்கள். 1000 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உருக்கு சட்டைகள், இரும்பு கவசங்கள் 600 இரும்பு கவசங்கள் இருக்கின்றன. 200 குதிரைகள் இருக்கின்றன. பாட்டு படித்து போராளிகளை ஊக்குவிப்பதற்காக வேண்டி ஆடிப்பாடும் பெண்களும் இருக்கின்றார்கள். எல்லா வகையான முஸ்தீபுகளோடு ஏற்பாடுகளோடு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் பெருமானாருக்கு தகவல் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் நான் சரி போக வேண்டியதான்னு சொன்னாங்க. சிலரால் முடியவில்லை என்பதனால் அவர்களாக தானாக பின்வாங்கினார்கள். ரசூலுல்லாஹ் நிர்பந்தப்படுத்தவில்லை. யார் வர முடியுமோ வாங்க என்று அழைத்தார்கள். வந்தவர்கள் 313 பேர். அவர்கள் புறப்பட்டு போய்
பத்ரி என்ற ஒரு இடத்தில், அதற்கு முன்னாலேயே ஒரு இடம், அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் வேறொருவர் இந்த இடத்துல வேணாம், வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உபாபு என்று சொல்லப்படுகிற ஒருவர் ஆலோசனை சொன்னார். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையாக இருந்தா தாங்க எங்க சொல்றீங்களோ அங்க போய் நம்ம முகாம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளையாக இல்லை, தங்களுடைய ஆலோசனை தான் என்று சொன்னால் என்னுடைய போர் அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன், இந்த இடத்தில் இருப்பதை விட இன்னும் சற்று தூரம் அந்த பக்கம் போனா ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறுக்கு பக்கத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன போது, இது ஒண்ணு கட்டளை எல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளதல்ல, சும்மா ஒரு ஆலோசனை தான், நீங்க சொல்ற ஆலோசனை நல்லா இருக்குது, அதனால போடாத இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு போனான். அப்போ பத்ர் என்று ஒரு கிணறு, அந்த கிணற்றினுடைய கீழ்ப்பகுதியிலே முஸ்லிம்கள் இடம் பிடித்தார்கள், மேல் பகுதியிலே அவர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இது அன்தும் பில் உதுவத்தில் துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா அல்லாஹ் சொல்றான். அப்ப தாழ்ந்த பகுதியில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், அவர்கள் கிண்டல் அடித்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய பூமி கட்டியான பூமி, இவர்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பூமி, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பூமி பொது என்று மணல் பாங்கான ஒரு பூமி. அங்கே படுப்பதற்கோ நடமாடுவதற்கோ நடப்பதற்கு கூட முடியாது. ஒரு ஆள் நடந்தா வேகமா நடக்க முடியாது, எவனா துரத்திட்டு வந்தான்னா ஓட முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனக்குமுறல் அவர்களுக்கு இருந்தது. அந்த அன்று இரவு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மழையை தந்தார். அந்த மழை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். மழையை பொழிந்ததும் காஃபிர்கள் குறைஷிகள் தங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் கட்டியான இடம்தான், மேலே உள்ள இடம்தான், உயர்ந்த இடம்தான். ஆனால் சேறு சகதியாக ஆகி நடப்பதற்கு முடியாமல் வழுக்கி வழுக்கி விழுந்தார்கள். எனவே இந்த இடத்துல தங்கறதுக்கு லாய்க்கில்லாத ஒரு இடம் என்கிற நிலையில் அது ஆகிவிட்டது. முஸ்லிம்கள் தங்கி இருந்த இடத்தில் மணல் பாங்கான இடமாக இருந்ததனால் லேசான மழை பொழிந்ததற்கு பிறகு பூமி அப்படியே இறுகி போய்விட்டது. பூமி நல்ல இறுகி தங்குவதற்கு, நடப்பதற்கு, ஓடுவதற்கு பொதுவான ஒரு தங்குவதற்குள்ள பொருத்தமான இடமாக அது மாறியது. இது அல்லாஹ்வுடைய சார்பில் முஸ்லிம்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உதவி. அல்லாஹ் இந்த குர்ஆனிலேயே சொல்லுகிறான், இப்படி மழையை கொடுத்தோம் அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவருடைய உள்ளத்தை இறுக்கமாக ஆக்குவதற்காக வேண்டி, நிலைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அவர்கள் மீது மழையை இறக்கி வைத்தோம் என்று சொன்னார். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு நியாமத்தையும் கொடுத்தான். அந்த இரவு எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு லேசான ஒரு தூக்கம், யாருக்கும் தூக்கம் இல்லை. என்ன நிராயுதமானியாக இருக்கிறோம், எல்லா ஆயுதத்தோட எதிர்ப்படை வருகிறது, ஆளுகளும் கம்மியா இருக்கிறோம். இந்த மாதிரியான எண்ணம் வந்தப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு லேசான தூக்கத்தை கொடுத்தான். எல்லா சஹாபிகளும் தூங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தூங்கல. ஆனா அந்த இடத்துல பத்ர்ல ஒரு கூரை மாதிரி போட்டு, அரீஷ் என்று அதற்கு சொல்லுவார்கள், மேய்ந்து மேல நபி அவங்களுக்கு ஒரு சும்மா சாமியான மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஈத்த மரத்துல தான். அதுக்கு அரீஷ் அப்படின்னு பேரு. இன்னைக்கு அந்த இடத்துல மஸ்ஜிதுல் அரீஷ், பத்ருக்கு போறவங்க பார்க்கலாம், மஸ்ஜித் அரீஷ்னு ஒரு பள்ளியே அங்க உருவாகிருச்சு. அந்த அரீஷ் நபி அவங்க தங்கிறதுக்காக வேண்டி ஒரு கூடாரத்தை போன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள், தஹஜ்ஜுதை தொழுதார்கள், யா ஹய்யு யா கய்யூம் என்ற திக்ரை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பக்கத்தில் இருந்தவர்களும் சொன்னார்கள், லேசான ஒரு தூக்கம் நபி அவர்களுக்கு வந்தது. திடீரென்று எழுந்தார்கள், சிரித்தார்கள். சிரித்துக் கொண்டே சஹ்யூ ஹுஸ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர்,
இவர்கள் விரண்டோட போகின்றார்கள், நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது என்று சொல்லி அங்கிருந்து வெளியே வருகின்றார்கள். இதோ இந்த இடத்திலே உத்துபா, இந்த இடத்திலே ஷைபா, இந்த இடத்திலே அபூஜஹல், இவனெல்லாம் இவன் 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 என்று பெயர் சொல்லி அவன் சாகடிக்கப்படுகின்ற இடம் இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்தார்கள். சுருக்கமாக சொன்னால் போர் தொடங்கியது. போர் தொடங்குவதற்கு முன்னாலே ஒத்தி பார்ப்பது என்று ஒன்று உண்டு. ஜாஹிலியத்தான காலத்திலேயே இருந்தது. இஸ்லாத்திலேயும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 3 பேரும், உத்துபா இருக்கின்றான், ஷைபா இருக்கின்றான், வலீத் இருக்கிறார். இந்த 3 பேரோட 3 பேர் போருக்காக வேண்டி தயாராகி நிற்கின்றார்கள். அது பேர்லயே பார்த்தாலே தெரியுது. வலீதுன்னு சொன்னாலே குழந்தைன்னு அர்த்தம். குழந்தையில என்ன வீரம் இருக்க போகுது? அந்த 3 பேர்லயே வீரம் இல்லை. ஒத்துபான்னா புறமுது காட்டி ஓடக்கூடியவன் அர்த்தம், ஷைபாண்டா கிழவன் அர்த்தம். இந்த 3 பேர்த்துக்குமே பேர்லயே அந்த பலகீனம் இருக்கு. ஆனா அலி, ஹம்சா, உபைதா இவங்களுடைய இந்த பேரை பார்க்கும்போது பேருக்குள்ளேயே வீரம் செறிந்திருக்கிறது. அப்போ ஒரு போர் ஒத்தி நடந்தது. அதற்கு பிறகு பொதுவான போர். பெருந்தலைவர்கள் அடிபட்டு விழுந்த உடனே, பெருந்தலைவர்கள் அபூஜஹலை போன்றவர்கள், உபய் இப்னு கலஃபை போன்றவர்கள் எல்லாம் அடிபட்டு விழுந்த உடனே எல்லாருடைய கால்களும் நடுங்க ஆரம்பித்து விட்டன, ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இது இதனுடைய சுருக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் ஒரு கண்ணோட்டத்திலே இதை நாம் அணுகின்றோம். இந்த போருடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்தது எப்படி? வாட்கள் இல்லை, அம்புகள் இல்லை, ஈட்டிகள் இல்லை, வாகனங்கள் கூட 313 பேர்த்துக்கு வெறும் 70 ஒட்டகைகள் தான் இருந்தன. 3 பேர்த்துக்கு ஒரு ஒட்டகை. ஒருத்தர் நடந்தா 2 பேர் நடந்தா ஒருத்தர் ஏறணும். அவர் இறங்கினதுக்கு பிறகு இன்னொருத்தர் ஏறணும். இப்படித்தான் போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 பேர்த்துக்கும் ஒண்ணுதான். இப்ப குதிரைகள், ஒட்டகைகள் மிக சொற்ப அளவில் இருந்தது. மட்டைகளை வைத்திருந்தார்கள், அது வாளை போன்று வேலை செய்தது என்று வரலாற்றில் எழுதுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த சின்ன உதவியின் மூலமாக பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். இந்த தூக்கம்னு சொல்றமே, லேசான தூக்கம். நுஆஸ் என்று அரபியில சொன்னா படுத்து நிம்மதியா தூங்குறதல்ல, உட்கார்ந்து லேசான தூக்கம். கல்பு முழிச்சிருக்கும், ஆனா மூளை மட்டும் லேசா அது தூக்கத்தோட ஒரு சோர்வோட இருக்கும். அது முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு ஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஒரு அசரிக்கன்னு சொல்றோம்ல, அதுதான். அந்த அசதி அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதை நாம் சாதாரணம் என்று நினைக்கின்றோம். ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். நாம் எதை பலம் என்று நினைக்கின்றோமோ அது சில நேரத்தில் பலவீனமாக மாறும். நாம் எதை பலவீனம் என்று நினைக்கின்றோமோ அது சில நேரத்தில் பலமாக மாறிவிடும். அந்த உண்மையை நமக்கு தருகிறது. நாம் நினைத்தோம் முஸ்லிம்களிடத்திலே பலம் இல்லை என்று. அது எப்படி அல்லாஹ் பலமாக மாற்றினான்? அந்த பலகீனத்தை பலமாக அல்லாஹ் எப்படி மாற்றினான்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இல் யுரீகுமுஹும் இல் தகைதும் ஃபீ அய்யுனிக்கும் கலீலன் வ யுகல்லிலுக்கும் ஃபீ அய்யுனிஹிம் லியக்லி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா. உங்கள் உறக்கத்தை கொடுத்து அந்த உறக்கத்திலே உங்களுக்கு இவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்டி, இவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து உங்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்டி ஒரு மன தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தது உங்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய உதவி. அவங்க கம்மியா இருக்கிற மாதிரி, இவங்க தான் அதிகமா இருக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டினது ஒரு மிகப்பெரிய நிஅமத்து. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக வேண்டி சப்போர்ட் செய்வதற்கு மலாயிக்கத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தார். 3000 மலக்குகள், 5000 மலக்குகள் படிப்படியாக இறங்கி வந்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள்,
நாங்கள் ஒருவரை அடிப்பதற்காக வேண்டி வாளை வீசினால் வாள் அவனுடைய கழுத்துக்கு செல்லுவதற்கு முன்னால் அவருடைய கழுத்தில் இருந்து அந்த தலை துண்டித்து கீழே விழும். அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய உதவி. ஒரு சிறியது பலமில்லை என்று நாம் நினைப்போம். அல்லாஹ் அதை பலமாக மாற்றி காட்டி இருக்கிறார். ராத்திரியில அந்த தூக்கம், குளிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு என்ன? மழையை பொழிய வைத்தார். சஹாபாக்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆனார்கள். குடிப்பதற்கு கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைத்தன. இதை ஒரு சாதாரணம் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அதை நமக்கு தந்தார். ஆயுத பலம் இல்லை, அது பலவீனம் என்று நினைத்தோம். அதுதான் பலமாக மாறியது. அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமான், உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு வெற்றியை தந்தது. பலகீனம் என்று சஹாபாக்கள் நினைத்தார்கள். இல்லை, அதுதான் பலம். அல்லாஹ்வுக்கு ஆளுகள் அதிகமா இருக்கணும்ன்றெல்லாம் தேவையில்லை. கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். சிறு கூட்டம் ஒரு பெரும்பான்மையை, பெருங்கூட்டத்தை வென்று காட்டி இருக்கிறது பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் உதவி கொண்டு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 60 பேர் கொண்ட ஒரு சின்ன கூட்டம் ஒன்று 12,000 பேர்களை வென்ற வரலாறு இருக்கிறது. 30,000 பேர்கள் கொண்ட ஒரு சின்ன கூட்டம் 3 லட்சம் பேர்களை கொண்டது வரலாறு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. வெற்றி கிடைத்தது. ஆள்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதில்லை, ஈமானிய பலம் தான் அந்த வெற்றியிலே நமக்கு வெற்றி, அந்த பத்ரிலே வெற்றியை கொடுத்தது. ஹுனைன் யுத்தம் நடந்தப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறோம், ஹுனைன் யுத்தத்துல இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் லன்னுகுலபல் யௌம மின் கில்லத்தி, ஆளுகள் கம்மியா இருக்கிறதுனால நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இந்த வெற்றி நிச்சயம் என்று சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஹுனைன் யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டம் தோல்வியாக ஆனதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். நாம் ஒன்றை பலம் என்று நினைத்தோம், ஆளுகள் அதிகமாக இருப்பதை பலம் என்று நினைத்தோம். அதுவே பலகீனமாக ஆகி இதுவரை இல்லாத 14,000 பேர்கள் என்று மாறுதட்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னார், லம் துக்னி அன்கும் ஷையா, உங்களுக்கு அது எந்த வகையான பிரயோஜனத்தையும் தராது. உமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி வெற்றி அல்லாஹ்வுடைய புறத்தில் தான். பத்ரிலே நமக்கு ஒரு பெரிய பலம் என்று நினைத்தோம், ஆனால் அந்த பலம் இல்லை, பலவீனம் என்று அல்லாஹ் காட்டினார். ஹுதைபியா போர் நடக்கவில்லை, ஒப்பந்தம் நடந்தது. அங்கே பல ஷரத்துக்கள் எழுதப்பட்டன, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அந்த ஒப்பந்தங்களிலே ஒன்று, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு யாராவது வந்தால் நீங்கள் வச்சுக்கொள்ள கூடாது, அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். ஆனா உங்க ஆளுங்க மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்க வச்சுக்குவோம், திருப்பி அனுப்ப மாட்டோம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரக்கூடியவர்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். ஆனா உங்க ஆளுங்க எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்க அங்கேயே வச்சுக்குவோம். இது என்னையா அநியாயமான ஒப்பந்தம்? ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்க, சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்றமல்ல, அது ஹுதைபியாவில் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பலம் என்று நினைத்தார்கள், அல்லாஹ் அதை பலம் என்று நினைத்தார். சஹாபாக்கள் இதை பலவீனம் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் இப்படியெல்லாம் இறங்கி போகணுமா என்று நினைத்தார்கள். அந்த பலவீனம் என்று அவர்கள் நினைத்ததை அல்லாஹ் எப்படி பலமாக ஆக்கி காட்டினான்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த காபிர்கள் மதீனாவுக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் சேர்ந்து கெடுத்து விடுவான். அவன் ஒரு நச்சு கிருமி மாதிரி, அவன் ஒரு கேன்சர் மாதிரி. உடனடியாக அவனை வெட்டி எறிய வேண்டும், வெளியேற்ற வேண்டும், மதீனாவுக்குள்ள வைக்க கூடாது. இதுதான் புத்திசாலித்தனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியது அதுதான். மக்கா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனா
மக்காவுக்குள்ள இருந்து தீனுடைய எல்லா வேலைகளையும் செய்து அந்த மக்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மகத்தான பணி அங்கே நடப்பதற்கு இது வாய்ப்பு. அவர்களை உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். மக்காவுக்கு அப்படி போன சஹாபிகள் தங்கினார்கள். அதனால் பல பலன்கள் கிடைத்தன. நாம் ஒன்றை பலகீனம் என்று நினைத்தோம். ரசூலுல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா வேகமா பேசிட்டாங்க. அப்படி பேசினதை வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பேசி போட்டோமே என்று புரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வேகம், ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி வந்துருச்சாங்க. அப்புறம் தான் புரிஞ்சாங்க ரசூலுல்லாஹ்வுடைய புத்திசாலித்தனம், அவர்களுடைய யுக்தி, தந்திரம், இவைகளெல்லாம் அதற்கு பிறகுதான் புரிந்தது. ராஜ தந்திரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விட்டு கொடுத்த காரணத்தினால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இஸ்லாம் எல்லா நாடுகளிலேயும் பரவி ஏறத்தாழ 274 பெரும் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நேரடியாக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து கடிதங்கள் எழுதப்பட்டது அதன் மூலமாகத்தான். இதை அல்லாஹ் வர்ணிக்கிற போது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, பகிரங்கமான மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். இதை வெற்றி அல்ல தோல்வி என்று சஹாபாக்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் அதை வெற்றியாக மாற்றி காட்டினான். இப்படி சம்பவங்களை நெடுக பார்க்கின்ற போது நாம் ஒன்றை பலகீனம் என்று நினைப்போம், அது பலமாக மாறும். நாம் ஒன்றை பலம் என்று நினைப்போம், அது பலகீனமாக இருக்கும். பத்ரு போரை பொறுத்தவரையில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நாம் இப்படி பலகீனமா இருக்கிறோமே என்று ஆரம்பத்தில் நினைத்தார்கள். எல்லாமே அது பலமாக மாறியது. தூக்கம் முதல் கொண்டு அவர்களுக்கு கொடுத்த மழை, சஹாபாக்களுக்கு மத்தியிலே நேரடியாக வந்து மலக்குகள் போர் செய்த விதம், இதெல்லாம் பெரும் பலமாக மாறியது. ஹுனைனிலேயும் கூட, ஹுனைனிலேயும் அல்லாஹ் சொல்றான், அன்ஸல ஜுனூதல்லம் தருஹா, நீங்க பார்க்காத ஒரு படையை நாம இறக்கி வச்சோங்கிறா ஹுனைன்ல. ஆனா ஹுனைன்ல வந்தாங்களே தவிர போர் செய்யவில்லை. மலக்குகள் பூமியிலே இறங்கி போர் செய்த ஒரே போர் பத்ர் மட்டும்தான். ஏன்? அவருடைய ஈமானுடைய பலம். எதுவும் இல்லையானாலும் சரி அல்லாஹ் இருக்கிறான். எனவே அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு இருந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி என்கிற இலக்கோடு புறப்பட்டவர்கள், வெற்றிக்காக வேண்டி துஆ செய்தவர்கள். யா ஐயு யா கய்யூம் என்பது மட்டுமல்ல, யா அல்லாஹ், இந்த பூமியிலே இந்த சமூகம் அழிந்து விடுமையானால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே நீ எனக்கு வாக்களித்ததை நீ தர வேண்டும். எனக்கு நீ வெற்றியை வாக்களித்திருக்கிறாய், எனக்கு இந்த வெற்றியை தா என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது 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 தாடி நனைந்து அவர்களுடைய அங்கிகள் எல்லாம் நனையும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், போதும், மன்றாடினது போதும், அழுதது போதும், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், போதும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அழுது கொண்டே இருக்கிற போது அதில் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த அங்கி கீழே அப்படியே சரிந்து விழுகிறது. அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு அழுகிறாங்களே, அந்த அழுகைதான் யா ஹய்யு யா கய்யூம், நித்திய நிரந்தர ஜீவிதம் உள்ளவன், நிலையாக இருக்கக்கூடியவனே, எங்களை நிலைப்படுத்து என்ற அர்த்தத்தில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற வார்த்தையை சொன்னார்கள், திக்ர் செய்தார்கள். அல்லாஹ் உதவியை இறக்கினான். அதே போன்று எந்த போராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை நாம் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை இந்த பத்ர் போர் நமக்கு பாடமாக தருகின்றது. நாம் ஒன்றை பலகீனமாக நினைப்போம், அதுதான் பலம். நாம் ஒன்றை பலம் என்று நினைப்போம், அதுதான் பலகீனமாக இருக்கும். நாம் முடிவு செய்வதல்ல, அல்லாஹ் முடிவு செய்கின்றார். அல்லாஹ் எப்படி தீர்மானிக்கின்றானோ அப்படித்தான். இஹ்லாஸ் என்பது வேண்டும், ஈமான் என்பது வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் எல்லாமே கைகூடி வரும். அதுதான் பத்ர் போரிலே நடந்த ஒன்று. இன்னும் பல சம்பவங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பத்ரிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்து இதுதான்.
நாம் துவா செய்வோம். அவர்களுடைய பெயரை சொல்லி துவா செய்கின்ற போது அந்த துவாக்கள் கபூல் செய்யப்படுகின்றன. அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அறிவித்திருக்கின்றான். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கவாசி என்பதற்கு அல்லாஹ் சர்டிபிகேட்டை தந்திருக்கின்றான். அவருடைய பெயர்களை சொல்லுகிற போது பெயர்களை சொல்லி துவா செய்கின்ற போது நம்முடைய தோல்விகளை அல்லாஹ் வெற்றிகளாக மாற்றி தருவான். அப்படிப்பட்ட மகத்தான புருஷர்கள் தான் பத்ரீன்கள். அவருடைய பெயர்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் துவா செய்யப்படும். நாம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதன் மூலமாக பத்ரீன்களுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.